நாமக்கல்லில் இருந்து அவர் வருகிறார். கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் அவர் பயணம் செய்து வரும் பொழுது ஒரு பெரும் கூட்டம் அவரோடு வருகிறது. இந்த பெருங்கூட்டம் ஏற்கனவே திரண்டிருக்க கூட்டத்தோடு சேரும் பொழுது மிகப்பெரிய நெருக்கடி அந்த இடத்துல உருவாகிறது. இது அங்கே நடந்திருக்கிறது. அப்போ அந்த கூட்டத்தில் இந்த மக்களை பாதுகாப்பதற்குரிய எந்த தயாரிப்பும் எந்த தரப்பினரிடம் இல்லை. விபத்துன்னு வரும் பொழுது எல்லா தரப்புலையும் தவறு இருக்கும். திட்டமிட்டு இப்படி ஒரு ஒரு சம்பவம் நடப்பது என்பது விபத்தா பார்க்க முடியாது. எல்லா தரப்புலையும் இருக்கக்கூடிய தவறுகள் ஒன்று சேர்ந்து ஒரு சமயத்தில் நடப்பது பெரும் விபத்தாக நடந்திருக்குது. அந்த விபத்தில் அரசு தரப்பிலும் குற்றம் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்கள் மீதும் மிகப்பெரிய குற்றம் இருக்கிறது. இரண்டு தரப்பும் இதை பொறுப்பு எடுத்துக்கொண்டு இதை அரசியலாக்காமல் இது போன்ற அவலம் அடுத்து நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன என்பதை அந்த தரப்பினர் வெளியில் பேச வேண்டும். பொதுவாகவே நாங்கள் ஒரு கூட்டம் நடத்தினோம் அப்படின்னா ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை கொடுக்குறீங்க. ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறீங்க, தெருவை அடைச்சிடுறீங்க, வெளிக்கூட்டம் வராமல் அடைக்கிறீங்க. ஆனால் இங்கே இத்தனை கூட்டத்தை அனுமதிச்சிருக்கிறீங்க. இவ்வளோ கூட்டம் சேருவதற்கு அனுமதித்தது மட்டும் இல்லாமல் விஜயை அனுமதித்திருக்க கூடாது. அதுக்கு அந்த கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு அனுமதி தர்றது இல்லைன்னு சொல்கிறாங்க. குற்றஞ்சாட்டை தான் செய்வாங்க. ஆனால் இவ்வளோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. நம்ம என்ன கேட்குறோம்னா, தமிழ்நாட்டில் எந்த நகரத்தில் 20-30 பேர் திரளக்கூடிய நகரத்தினுடைய தெருக்கள் இருக்குது. அப்போ காவல்துறை எங்களுக்கு இவ்வளோ கட்டுப்பாடு போடக்கூடிய நீங்கள் எப்படி இவ்வளோ மக்கள் திரளுவதற்கு அனுமதி கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்விக்கு சொல்லணும். அடுத்து அந்த தவக கட்சிக்காரங்க ஒன்று கேட்குறாங்கன்னா, காவல்துறை அதிகமான காவல்துறை போட்டு நீங்கள் எங்களை பாதுகாத்துருக்குன்னு சொல்கிறாங்க. காவல்துறை பாதுகாப்பு என்பது எங்களை போன்ற அமைப்புகள், கட்சிகள், பெரிய கட்சி எடுத்துக்கும். பாதுகாப்பு என்பது வெளியிலிருந்து ஏதேனும் தாக்குதல் நடந்து விடக்கூடாது, எதிர்கட்சியிடமிருந்து இது பிரச்சனை வந்து விடக்கூடாது, கலவரம் செய்யக்கூடியவர்கள் தடுப்பதற்கு தான் காவல்துறை இருக்கும். பொதுவாக எங்களை போன்ற இந்த கட்சிகள், அரசியல் கட்சிகள், அரசியல் இயக்கங்கள், அவர்களுடைய தோழர்கள், தொண்டர்கள் திரண்டிருக்கக்கூடிய இடத்துல காவல்துறை அனுமதிக்க மாட்டாங்க. எந்த மாநாட்டுக்குள்ளாரையும் உள்ளே போய் காவல்துறை நெறிப்படுத்துறதுக்கு எந்த கட்சி அனுமதிக்கும்? இப்போ இவ்வளோ கூட்டம் வருது, இவங்களெல்லாம் ஒழுங்குபடுத்துறது, அதுக்காக காவல்துறையை கூட்டத்துக்குள்ள வர சொல்லுங்கன்னு தாவேகா சொல்லுகிறதா என்றால் அது தாவேகா கட்சிக்காக மட்டுமே, எங்களுக்காக நீங்கள் வரலான்னு மட்டும் ஆனால் தனிப்பட்ட விதியாக அவங்க கட்சி சொல்லட்டும். ஆனால் வேற எந்த கட்சியுமே அது சொல்ல மாட்டாங்க. கூட்டத்தை நெறிப்படுத்தக்கூடிய பொறுப்பு கட்சி பொறுப்பாளர்களுக்கு இருக்கிறது. கட்சி பொறுப்பாளர்கள் தான் கூட்டத்தை நெறிப்படுத்துவாங்க. தொண்டர்கள் என்பவர்கள் கூட்டத்தை நெறிப்படுத்தக்கூடியவர்கள். பல கட்சிகளில் தொண்டர் படை அமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க உங்க கட்சிகளை நெறிப்படுத்துவதற்கு ஆட்களை உருவாக்குவது தான் இதற்கான தீர்வாக இருக்க முடியும். அந்த கும்பமேளாவில் நடந்த நெரிசல் இறந்து போனது பற்றியான ஆய்வறிக்கை வந்திருக்கிறது. ஒரு கூட்டம் அளவுக்கு அதிகமாக நெருக்கி நிற்கும் பொழுது அந்த இடத்துல நெரிசல், இது போன்ற சாவு நடப்பதற்கான அனைத்து காரணங்களும் நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க.